நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM ஜுவல் ஆப் டுடே. உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி பல்வேறு வகையான குப்பைகளை மறுசுழற்சி செய்வதற்காக தனித்தனியாக சேகரிக்கும் நடவடிக்கைகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசு அலுவலகங்களில் ஒட்டுமொத்தமாக சுத்தம் செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது. இது தூய்மை இயக்கம் என்ற பெயரில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதற்கான ஆய்வு பணிகளை இன்றைய தினம் சென்னை பெருநகர மாநகராட்சி ரிப்பன் கட்டிட வளாகத்தில் உள்ள இந்த அரங்கில் நேரடியாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு வகையான குப்பைகளை மறுசுழற்சி செய்வதற்காக தனித்தனியே சேகரிக்கும் நடவடிக்கைகளை நேரில் ஆய்வு செய்திருக்கிறார். இந்த ஆய்வை பொறுத்தவரை அவருடன் சென்னை மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய குமரகுருபரன், மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் மட்டுமின்றி தலைமை செயலாளர் முருகானந்தம், நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் உள்ளிட்டோரும் நேரடியாக கலந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய பணிகள் குறித்து அவருக்கு விளக்கம் கொடுத்துள்ளனர். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அவற்றை கண்காணிப்பதற்காக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா மூலம் நேரடியாக பெருநகர் சென்னை மாநகராட்சி ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அறையில் உள்ள பெரிய திரையில் இது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் உள்ள மண்டல அலுவலகங்கள் ஒரு புறமும் மற்றொரு திரையில் மாவட்ட அரசு அலுவலகங்களாக இருக்கக்கூடிய இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நகராட்சி அலுவலகம், பேரூராட்சி அலுவலகம் உள்ளிட்டவையும் அங்கிருக்கக்கூடிய தூய்மை பணிகள் குறித்த அந்த காட்சியும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இது குறித்து தமிழக துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் நேரடியாக அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களில் 1077 அரசு அலுவலகங்களில் இந்த தூய்மை பணியானது நேற்று தொடங்கி இன்று முழுமை மூச்சாக நடைபெற்று வருகிறது. இங்கு சேகரிக்கப்படக்கூடிய இந்த குப்பைகளாக இருக்கக்கூடிய பேப்பர், கார்ட்போர்ட், இரும்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான குப்பைகளை தனித்தனியே தரம் பிரித்து ஒட்டுமொத்தமாக அவற்றை ஏலத்திற்கு விட்டு அது முழுமையாக அவர்கள் கையில் சென்று சேர்ந்து அதற்கான தொகை சேரும் வரை இது ஒட்டுமொத்தமாக கண்காணிக்கப்படும். இது முதல் முறையாக இது போன்று செய்யப்படுகிறது என்று விளக்கம் தெரிவித்தனர். இது மட்டுமின்றி நேரடியாக மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களிடம் காணொலி காட்சி வாயிலாக அங்கு நடக்கக்கூடிய பணிகள் குறித்தும் துணை முதலமைச்சர் கேட்டு தெரிந்து கொண்டதையும் பார்க்க முடிந்தது. இந்த பணிகளை பொறுத்தவரை முதற்கட்டமாக இந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சி அலுவலகங்களில் நடந்திருந்தாலும் அடுத்த கட்டமாக அரசு பள்ளிகள், கல்லூரிகள், மற்ற அரசு அலுவலகங்களிலும் இந்த தூய்மை பணிகள் நடத்தப்படும் என்றும் இதை நம்மிலிருந்து தொடங்கி அதுக்கு பிறகாக மக்களுக்கு இந்த தூய்மை குறித்தான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த தூய்மை மிஷன் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டமானது இன்று செயல்படுத்தப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த குப்பைகள் சேகரிக்கப்பட்டு அதை முழுமையாக அரசு கண்காணிப்பின் அடிப்படையில் குப்பைகளாகவே சேர்க்காமல் அவற்றை ஒரு உபயோகமுள்ள பொருட்களாக மாற்றும் வரை அல்லது மற்ற நிறுவனங்களுக்கு விற்பனை செய்து வேறு ஒரு பொருளாக மாற்றுவதற்கு உதவும் வகையில் இது செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM ஜுவல் ஆப் டுடே.